ஊதாரி மகன் கதை. இது தவக்காலத்திலே ஒவ்வொரு தவக்காலத்திலும் நாம் கடந்து செல்கிற ஒரு கதை. ஒவ்வொரு தவக்காலம் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஊதாரி மகனோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி அதை போல நாம் மனம் மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு மாற்றத்திற்காக இந்த தவக்காலத்திலே நாம் ஏன் அந்த தந்தையோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி பார்க்க கூடாது? இந்த கதைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதான் ஊதாரி தந்தையின் கதை. இந்த ஊதாரி தந்தை என்ன செய்கின்றார்? தன் அன்பை பரிவை வாரி வழங்குவதிலே அவர் ஊதாரியாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை அந்த தந்தை எப்படி ஊதாரியாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. அவர் தன் மகன் வருகின்ற பொழுது அவனை தொலைவில் பார்த்தார், அவன் மீது பரிவு கொண்டார், அவனை ஓடி சென்று கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய உறவுகள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, நமக்கு துரோகம் செய்தவர்கள், நமக்கு அநீதி இழைத்தவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொண்டால் நாமும் ஊதாரி தந்தையாக வாழலாம்.